இட காட்டுறாங்க. மயில் வந்து இதுக்காக தானம்மா என்ன பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணி குடுத்த. இதுக்கு நீ கல்யாணம் பண்ணாம நான் இங்கேயே இருந்துக்கலாம்லம்மா அப்படின்றாங்க. அடிச்சு நிறுத்தி சும்மா ஒய்யாம நான் பொய் சொன்னேன், நான் ஏமாத்துனேன்னு சொல்லி. நம்ம மட்டுமாடி ஏமாத்துனோம்? ஏன் உங்க மாமனார் என்ன பேச்சு பேசினாரு கல்யாணத்துக்கு முன்னாடி? அப்படியே வாழைப்பழத்தில இனிக்கிற மாரி என்ன இதுன்னாரு. அப்படிதானேய்யா? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பார்த்து கேட்குறாங்க. ஆமா, மாப்பிள 15,000 சம்பளம் வாங்குறாரு. அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்மகிட்ட பேசி ஆசீர்வாதம் பண்ணாரு. நாங்க என்ன நெனைச்சோம், 15,000 சம்பளம் வாங்குறார்ல, வீட்டுக்கு சாப்பாடு செலவு எல்லாமே மளிகை கடையிலேருந்து வந்துரும். உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் 15,000 சரியா இருக்கும். நீங்க 2 பேரும் அத செலவழிச்சுக்கிடுவீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனச்சா, ஒட்டுமொத்தமா தூக்கி அப்படியே அப்பாக்கிட்ட குடுக்குறாரு. இது என்ன பழக்கமா இருக்கு? அப்படிங்கிறாங்க. அதான் நீங்க வாய மொத நம்ம வீட்ல போய் என்னன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் கோவத்துல முடிவெடுக்காத, அமைதியா இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் கோவத்துலேருந்து கொஞ்சம் கொறஞ்சு, உங்க அப்பா ஒரு சில நேரத்துல நல்ல ஐடியாவும் குடுப்பாரு, ஒரு சில நேரத்துக்கு ஐடியா குடுக்குற மாரி கெட்ட ஐடியாவும் குடுப்பாரு அப்படிங்கிறன்ட்டு, அடுத்து மயிலு நான் வந்து கோவத்துல போய் உங்க வீட்ல சண்டை போடுறதுனால உனக்கு வந்து உன் வாழ்க்கை சிறப்பாகாது. நீ தான் இனிமேல் தந்திரமா பொழைக்க கத்துக்கணும்.